இந்த வீடியோவை வழங்குவோர் 85 ஆண்டுகள் பாரம்பரியம் மிக்க எஸ்விஎஸ் நிறுவனத்தின் கேப்பை மாவு கம்பு மாவு. வணக்கம். சித்திரை திருவிழாவில் அழகர் புறப்பட்டார்னு வச்சுக்கோங்க. எதிர் சேவை என்பது முக்கியமான ஒன்று. எதிரே சென்று அவரை அழைத்து வருதல், சேவித்து அழைத்து வருதல் எதிர் சேவை. நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாள் வர்றாங்க, அல்லது நம்ம நாட்டுக்கு ஒரு வெளிநாட்டுக்காரர் வர்றாரு, என்ன செய்வோம் அப்படின்னா அவங்கள போய் எதிர்கொண்டு அழைப்பதுங்கிறது முக்கியமான ஒன்று. முன்னெல்லாம் யாராவது ஊர்லேருந்து வந்தால் ரயில்வே ஸ்டேஷன்லேயே பஸ் ஸ்டாண்ட்லேயே போய் காத்திருந்து கூட்டிகிட்டு வர்றது வழக்கம். இதுதான் எதிர் சேவைக்கு முக்கியமான ஒன்று. இப்போ கள்ளழகர் பிறப்பு வர்றார். அவரை எதிர் சேவை சென்று சேவித்து அழைப்பதற்காக மதுரை பக்தர்கள் போகிறாங்க. எந்த இடத்துல இது நடக்கும் என்றால் அப்பன் திருப்பதி என்கின்ற இடத்துல தான் இது நடக்கும். இதில் இன்னொரு முக்கியமான ஒன்று தெரிஞ்சுங்க. ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பிறந்த சூடி கொடுத்த சுடற்கொடியாளாகிய ஆண்டாள் பாமாலை பாடினால் நாச்சியார் திருமொழி திருப்பாவை, பூமாலையும் தொடுத்தால் பெரியாழ்வாரோடு சேர்ந்து அவள் அந்த மாலையை தான் சூடி அழகு பார்த்ததால் சூடி கொடுத்த சுடற்கொடியாள் என்ற பெயர் பெற்றாள். அந்த மாலை ரெண்டு இடத்துக்கு தாங்க போகும். ஒன்று திருப்பதி, அதாவது திருவேங்கடமுடையானாகிய எம்பெருமானுக்கு அந்த மாலை இங்கேருந்து போகும். ரெண்டாவது கள்ளழகர் ஆகிய எம்பெருமானுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து மாலை வரும். இங்கே அழகர் புறப்படுறப்பையே அங்கே அந்த மாலையை எடுத்துக்கிட்டு புறப்பட்டு வந்துடுவாங்க. அந்த மாலையை அணிவித்து அழகரை அழைச்சிட்டு வருவாங்க. அழைச்சிட்டு வரக்கூடிய அழகரை எங்கே தங்க வைப்பாங்க அப்படின்னா பிரசன்ன வெங்கடாஜலபதி கோயில். இந்த பிரசன்ன வெங்கடாஜலபதி கோயிலுக்கு என்ன வரலாறுன்னு கேட்டிங்கன்னா, திருமலை மன்னர் முதல்ல நாயக்கர் காலத்தில் மதுரை அவர்களுக்கு தலைநகராக இல்லை. எப்படி திருச்சி ஒரு காலத்தில் சோழனின் தலைநகராக இருந்து பிறகு பழையாறு இருந்து பிறகு தஞ்சாவூராக மாறியதோ அதுபோல் திருச்சி ஒரு காலத்தில் தலைநகராக இருந்தது. மதுரைக்கு தலைநகராக இதை மாற்றிய பிறகு திருமலை மன்னருக்கு உடல்நலம் இல்லை ஒரு தடவை. அப்போ அவர் திருப்பதிக்கு போகணுங்கிற எண்ணம் வச்சுருந்தார். போக முடியலையேன்னு கவலைப்பட்ட போது அவருடைய கனவில் கடவுளே தோன்றி எம்பெருமானாகி ஏழ்மலையான் தோன்றி, நீ என்னை அங்கே வந்தால் என்ன கோலத்தில் பார்ப்பையோ அதே மாதிரி நான் உனக்கு காட்சி தரேன்னாராம். அப்படி பிரசன்னமான இடம்தான் பிரசன்ன வெங்கடாஜலபதி, தலாகுளத்தில் இருக்குது. அங்கே வந்து அழகர் தங்குவார். அங்கே அபிஷேகம் நடக்கும் விடிய விடிய. அந்த அபிஷேகம் நடந்து மக்களெல்லாம் பார்த்து முடித்தோடனே விடிய காலம் தயாராவாருங்க. எங்கே தயாராகிறாரு? வர்ற வழி பூரா திருக்கண்ணு, அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் மண்டபப்படிகள் இருக்கும். அந்த மண்டபப்படிக்கு அவர் வந்து மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டு மக்களுக்கு பொங்கல் சுண்டல்லாம் எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுவாங்க. இங்கே உள்ளே வந்துடுவார். எதிர் சேவை நடந்து முடிஞ்ச அன்னைக்கு அதிகாலையில் அவர் புறப்பட போகிறார். எங்கே புறப்பட போகிறார், என்ன நடக்க போகுதுங்கிறத நாம் வந்து வைகை ஆற்றில் அழகர் இறங்குற அந்த காட்சியோடு பார்க்கலாம்.